அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் வாகை சுடம் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணி சூப்பராக பர்ஃபெக்டாக போயின்னு டெஸ்ட் நம்பர் 5 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இப்போ டெஸ்ட் நம்பர் 6 நாங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டாபிக் கொடுத்தது கொஷின் டேக். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்லேருந்து உங்களுக்கு 10 கொஷின் கம்பல்சரி கேட்பாங்க. அதில் ஒரு கொஷின் டேக்காக இருக்கும். ஒரு கொஷின் டேக்காகவே இருக்கும். அப்படின்னா கொஷின் டேக்னா ஒன்றும் கிடையாது, கேள்வியாகவே கேட்க போகிறீங்க, அவ்வளோதான் கொஷின் டேக். கொஷின் டேக்ன்றது கேள்வி குறிச்சொல். மேக்ஸிமம் நிறைய பேர் சப் இன்ஸ்பெக்டர் படிக்கிற எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்குதுன்னா அது அந்த 10 கொஷின் கம்யூனிகேஷன் ஸ்கில் இங்கிலீஷில் எப்படி அந்த 10க்கு 10 எடுக்கிறது அதை நினச்சி தான் ரொம்ப பயப்படுவீங்க. இப்போ நாம் அதை உங்களுக்கு எளிமையாக இதுக்குன்னு ஒரு கிராமட்டிக்கலாக ஒரு கிராமர் அப்படியே பயங்கரமாக இங்கிலீஷில் பேசணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் கொஷினில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு நடத்த போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் அதை தான் நடத்த போகிறோம். இப்போ கொஷின் டேக்கை பாருங்கள். கொஷின் டேக் அப்படின்றது கேள்வி குறிச்சொல். அதாவது கொஷின் டேக்கில் சில பேட்டர்ன் வரிசைலாம் இருக்கணும். இப்போ பாருங்களேன், ஆக்சிலரி அப்படி இல்லைன்னா மாடல் வெர்பு இருக்கணும், ப்ளஸ் என் கமா போட்டு டி அந்த இது சேர்த்துருக்கணும், ப்ளஸ் ப்ரொனவுன் இருக்கணும். இதுதான் இது மட்டும் கொஞ்சம் சும்மா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா மாரி. அதாவது ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வெர்பு இருக்கணும், அது கூட என் கமா டி சேர்க்கணும். அதாவது நாட்டை தான் நீங்கள் இப்படி சேர்க்கணும். இப்படி நாட்டு இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி சேர்க்கணும்னா இப்படி சேர்க்கணும். அது கூட ப்ளஸ் ப்ரொனவுன்னா ஒன்றும் கிடையாது, பிரிதி பெயர் சொல். இப்போ நவுன்னா பெயர் சொல். இப்போ நான் இருக்கிறேன் சரண் அப்படின்னா அது நவுன். அதையே ஹீ அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் ப்ரொனவுன், பிரதி பெயர் சொல். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த கொஷின் டேக்கில் ஆக்சிலரி வெர்புனா என்னன்னு தெரியணும், எதெல்லாம் ப்ரோனவுன், இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். கொஷின் டேக்கை நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிட்டு ஒரு மார்க் எடுத்துடலாம். ஏன் நான் உங்களுக்கு டைரெக்டாக கொண்டு போகலன்னா, கொஷின் டேக்கில் ஆக்சிலரி வெர்பு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை ஆன்சர் பண்ண முடியும். அப்போ எதெல்லாம் ஆக்சிலரி வெர்பு? அப்போ ஆக்சிலரி வெர்பில் 4 டைப்பாக இருக்குது. பி ஃபார்ம் வெர்ப், டூ ஃபார்ம் வெர்ப், அது மாதிரி ஒரு 4 இது இருக்குது. நம்ம பார்க்கலாம் போங்களேன். பி ஃபார்ம் வெர்பு பாருங்கள். ஆமு, இஸ்ஸு, ஆறு, வாசு, வேறு, பி, பீன், பீயிங், இதெல்லாமே பி ஃபார்ம் வெர்ப். இவ்வளோ தாங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு இப்போ நான் சொல்கிறத மட்டும் நல்லா காதை கொடுத்து கேளுங்க, அதுவே உங்களுக்கு நல்ல ஆழ்மனதில் போய் நிற்கும். பி ஃபார்ம் வெர்ப் அதாவது ஆக்சிலரி வெர்ப், இதெல்லாமே ஆக்சிலரி வெர்ப். ஏன்னா ஆக்சிலரி வெர்ப் இருந்தால் தான் நீங்கள் அதை வந்து கொஷின் டேக்கை சென்டென்ஸை மாற்ற முடியும். இப்போ ஆக்சிலரி வெர்பில் பி ஃபார்ம் வெர்பு நம்ம பார்க்குறோம். அப்போ பி ஃபார்ம் வெர்ப்னா என்னது? ஆமு, இஸ்ஸு, ஆறு, வாசு. இது ஒரு செட்டாக ஞாபகம் வச்சுங்க. ஆமு, இஸ்ஸு, ஆறு, வாசு. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இந்த செட்டை பாருங்கள். வேறு, பி, பீன், பீயிங், அவ்வளோதான். இதுதான் பி ஃபார்ம் வெர்பு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், டூ ஃபார்ம் வெர்ப். டூ ஃபார்ம் வெர்ப், டூ, டஸ், டிட், இதே தான் டூ ஃபார்ம் வெர்ப். டூ, டஸ், டிட், ஒன்றும் கிடையாது. டூ ஃபார்ம் பி ஃபார்மில் டூ ஃபார்ம்னா டியில் ஆரம்பிக்குது, அதனால் அது டூ ஃபார்ம் வெர்பு. அப்போ டூ, டஸ், டிட், இதுதான் டூ ஃபார்ம் வெர்பு. ஆக்சுவலாக இதெல்லாம் ஆக்சிலரி வெர்புன்னு தெரியணும். அடுத்தது ஹேவ் ஃபார்ம் வெர்பு. ஹேவ் ஃபார்ம் வெர்பு பாருங்கள். ஹேவு, ஹேஸு, ஹேடு, இதெல்லாம் ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ஸ். இந்த ஒரு 3 இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது மாடல் வெர்பு பாருங்கள். மாடல் வெர்ப் கேனு, ஆக்டு, மே, மஸ்ட்டு, ஷல்லு, ஷுட்டு, இதுதான் மாடல் வெர்ப். அதாவது ஆக்சிலரி வெர்பு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிலரி வெர்பு தெரிஞ்சால் மட்டும்தான் கொஷின் டேக்கில் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ஆக்சிலரி வெர்ப்னா எதுன்னு தெரியணும். அப்போ பி ஃபார்ம் வெர்பு, டூ ஃபார்ம் வெர்பு, ஹேவ் ஃபார்ம் வெர்பு, மாடல் வெர்புன்னு தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஆமு, இஸ்ஸு, ஆறு, வாசு,
பி ஃபார்ம் வெர்பு. வேர், பி, பீன், பீயிங் இதெல்லாம் ஆக்சிலரி வெர்புன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ ஆக்சிலரி வெர்பு மாடல் வெர்புனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அவங்க சொன்ன மாதிரி. அதுக்கு அடுத்தது நமக்கு என்னது, நாட்டை எப்படி போட சொன்னாங்க. நாட்டுன்னு இப்படி போடக்கூடாது. நாம் அதை வந்து என்னு போட்டு மேலே ஒரு ஐஃபன் போட்டு டி, இது மாதிரி தான் நீங்கள் போடணும் நாட்டை. அதில் நாங்கள் கொஷினில் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ப்ரொனவுன் பெயர்ச்சொல் பிரிதி பெயர்ச்சொல்னு இருக்குது. இப்போ நவுன் என்னது, ஒரு பெயரை சொல்லும். இப்போ சரண் இருக்குங்கள, இதுதான் நவுன். இதையே என் பேரை சொல்லாமல் அவன் அப்படின்னு சொல்லுதில்ல, அதான் ப்ரோனவுன். அப்போ ப்ரோனவுன் என்னன்னு தெரியுதுங்களா, அதான் ப்ரோனவுன். அப்போ ஹீ அப்படின்னு சொன்னால் அது ப்ரோனவுன், அவ்வளோதான். ஷீ அவள், அது ப்ரோனவுன், அவ்வளோதான். அதாவது ஒரு பெயரை குறிக்காமல் அந்த பெயருக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிளாக யாரும் சொல்லும். இப்போ பாருங்களேன், இட்டு ஒரு மரத்தை காட்டி அதுன்னு சொல்லுவோம்ல. இப்போ தேவ் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வி நாங்கள், ஐ யூ. அப்போ இது மாதிரி ஒரு அனிமல்ஸையோ இல்லை ஒரு பொருளையோ ஏதாவது அங்கே குறிக்கினா இட்டு சொல்லுவோம்ல, அது மாதிரி. அப்போ நவுன்னா ஒரு பெயரை சொல்லும், அதுக்கு உண்டான அடுத்த ஒரு ஹீ, ஷீ, இட்டு, வி அது மாதிரி சொல்கிறது ப்ரோனவுன். எப்போ ப்ரோனவுன்னா இதுதான் ப்ரோனவுன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதா? இப்போ இந்த ப்ரோனவுன் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், முக்கியமான விஷயம் இதுதான், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவாக இருந்தால் அதை நெகட்டிவ்க்கு மாற்றணுங்க. ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவாக இருந்தால் அதை நெகட்டிவ்க்கு மாற்றணும். இப்போ பாருங்களேன், அப்போ நெகட்டிவ் எது பாசிட்டிவ் எதுன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னா, பாசிட்டிவாக இருக்கு. சரண் இஸ் பிளேயிங் டுடே, அதாவது இதுதான் பாசிட்டிவ். இதையே நான் வந்து நெகட்டிவில் சொல்கிறேன் பாருங்கள், இதுதான் நெகட்டிவ். சரண் இஸ் நாட் பிளேயிங் டுடே, அப்போ நாட்டுன்னு வருதுல்ல, அந்த நாட்டு தாங்க நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் வார்த்தை எது எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாசிட்டிவ் தெரிய போகுது. இப்போ நெகட்டிவ் வார்த்தை எது எதுன்னு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஈஸியாக இதெல்லாம் தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். ரொம்ப டீப்பாக போய் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. கொஷின் டேக்னால் என்ன, இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பேசிக்காக ஒரு மார்க் ஒரு கொஷினை அட்டன் பண்ணணும். அப்போ அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும், அதுக்கு உங்கள் ஸ்டைல்லே சொல்லணும்னா தமிழ்லேயே நடத்தணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நெகட்டிவ் எது, நாட், நார், நெவர், நோ, நத்திங், ரேர், செல்டம், லிட்டில், நோ ஒன், நெய்தர். இந்த வார்த்தையெல்லாம் வந்தால் இதெல்லாம் நெகட்டிவ் சென்டென்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ நெகட்டிவ் வேர்ட்ஸ் தெரியணும், அந்த வேர்ட்ஸு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் அது நெகட்டிவ், அது இல்லைன்னா அது பாசிட்டிவ், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நாட், நார், நெவர், நோ, நத்திங், ரேர், செல்டம், லிட்டில், நோ ஒன், நெய்தர். இந்த வார்த்தையெல்லாம் இருந்தால் இது நெகட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ வாங்கலாம் கொஷினுக்கு இப்போ தெரியுதுங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவாக இருந்தால் நம்ம அதை என்னவா மாற்றணும், நெகட்டிவாக மாற்றணுங்க. இது மட்டும் உங்களுக்கு தெரியணுங்க. அப்போ நீங்கள் கொஷின் டேக்குன்னு ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டீங்க. அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும், ஆக்சிலரி வெர்புனா என்ன, மாடல் வெர்புனா என்ன, அது தெரியணும். அடுத்தது நான் என்ன சொன்னேன், நாட்டை நம்ம எப்படி போடணும், என் போட்டு மேலே ஐஃபன் போட்டு டி இப்படின்னு போடணும். அதுக்கு அடுத்தது என்ன இருக்கணும், ப்ரொனவுன் இருக்கணும், பிரிதி பெயர் சொல், அவ்வளோதாங்க. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அதான் கொஷின் டேக். அப்போ என்ன பண்ணணும், கொஷின் டேக் பாசிட்டிவாக இருக்குது, அப்போ அது என்னவா மாற்றணும், நெகட்டிவாக மாற்றணும். இப்போ சரண் இஸ் பிளேயிங் டுடே, இது பாசிட்டிவ். அப்போ நான் நெகட்டிவாக மாற்றினா என்ன பண்ணணும், இதில் ஃபஸ்ட்டு என்ன சேர்க்கணும், ஆக்சிலரி வெர்பு இருக்கான்னு பார்க்கணும். எங்கே இருக்கா, இஸ்ஸு தான் ஆக்சிலரி வெர்பு. அப்போ இஸ் ஆக்சிலரி வெர்பு போட்டேன்னா அதுக்கு அடுத்தது என்ன சொன்னேன்,
பாசிட்டிவாக இருந்தால் நம்ம அதை நெகட்டிவாக மாற்றணும். நெகட்டிவாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? நாட்டை சேர்க்கணும். நான் என்ன சொன்னேன்? இப்படி சேர்க்கக்கூடாது, இது தப்பு. அதைத்தான் அதுக்கு என்ன சொன்னேன்? அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, என் போட்டு மேலே ஐஃபோன் போட்டு கீழே டீ பக்கத்தில் டீ போட்டுக்கணும், அவ்வளோதாங்க. இசின்ட். அதுக்கு அடுத்தது யார் இது இருக்குது? சரண் இருக்குது. சரன்றது என்னது? நவுன். அதை நம்ம என்னவா மாற்றணும்? ப்ரொனவுனாக மாற்றணும், பிரிதி பெயர்ச்சொல்லாம் மாற்றணும். அதுக்கு சரன்றது ஆண் தானே, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஹீன்னு போடணும், அவ்வளோதாங்க. இசின்ட்டு கி. இப்போ புரியுதா உங்களுக்கு? இது அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். புரியுதுங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் அதை நம்ம நெகட்டிவாக மாற்றணும். நெகட்டிவாக மாற்றணும்னா எப்படி? ஃபஸ்ட்டு நமக்கு ஆக்சிலரி வெர்பு தெரியணும். அப்போ ஆக்சிலரி வெர்பு எது? இஸ்ஸு தான் ஆக்சிலரி வெர்பு. அப்போ அது கூட நம்ம என்ன சேர்க்கணும்? நெகட்டிவாக சேர்க்கணும்னா என் மேலே ஐபன் போட்டு டி இதை சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு அதுக்கு அடுத்தது யாரை குறிக்குது? ப்ரொனவுனை. அங்கே சரணுன்றது ஒரு நவுனு, அது ப்ரொனவுன்னா என்னது? ஹீ, அவ்வளோதான். கேள்விக்குறி. அதாவது இஸ்ஸு இதெல்லாம் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும், கேப்ஸில் வரக்கூடாது. எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ். இதாங்க. இப்போ பாருங்கள் அடுத்தது ஸ்டேட்மெண்ட்டு நெகட்டிவாக இருந்தால் அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றணும். ஸ்டேட்மெண்ட்டு நெகட்டிவாக இருந்தால் அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றணும். நான் தான் சொன்னேன் நெகட்டிவ்னா எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தால் அது நெகட்டிவ் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ பாருங்களேன், சரண் இஸ் நாட் பிளேயிங் டுடே. அப்போ நாட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அது என்ன ஸ்டேட்மெண்ட்? நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட். அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றணும். பாசிட்டிவாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வெர்பு இருக்கான்னு தான் பார்க்கணும். அப்போ ஆக்சிலரி வெர்பு என்னது? இஸ்ஸு. அப்போ இஸ்ஸு. நாம் நாட்டு இல்லை, அதை நாம் நாட்டுன்னு சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஆல்ரெடி நாட்டு இருக்குது, அதை நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்? சரன்றது பெயர்ச்சொல், நம்ம அதை என்னவா மாற்றணும்? ப்ரொனவுன், பிரிதி பெயர்ச்சொல்லாக மாற்றணும். அப்போ இஸ் ஹீ, அவ்வளோதாங்க. இதுதான். அப்போ இதுதான் கொஷின் டேக். சிம்பிளாக அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலால நீங்கள் போட்டு ரொம்ப டீப்பாக போய் நான் படிக்க போகிறேன்னு படிக்காதீங்க. உங்களுக்கு தேவை ஒரு கொஷின் அட்டன் பண்ணணும். இது தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறையா இருக்குது, அதை நம்ம பார்த்தோன்னா ஈஸியாக அட்டன் பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு நமக்கு தேவை ஒரு கொஷினுக்கு அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வழி கிடைச்சா போதும். புரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட்டு நெகட்டிவாக இருந்தால் அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றணும். அப்படி பாசிட்டிவாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ்னு எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது? இந்த வார்த்தை தான், நாட்டு, நாறு, நெய்தர். நான் இந்த வார்த்தையெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த வார்த்தையெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். நாட்டு, நாறு, நெவர், நோ, நத்திங், ரேர், செல்டமெல்லாம் பாருங்கள். லிட்டில், நோ ஒன், நெய்தர். இந்த வார்த்தையெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி அந்த வார்த்தையெல்லாம் இருந்தால் அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். புரியுதா? அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றணும். என்ன பண்ணணும்? அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீக்கிடணும். இப்போ இஸ் நாட்டுன்னு இருக்குது, நாம் அதை என்ன பண்ணிட்டோம்? நாட்டை மட்டும் தூக்கிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன போடணும்? ஆக்சிலரி வெர்பு போடணும். அப்போ ஆக்சிலரி வெர்புன்றது என்னது? இதில் இஸ்ஸு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஆக்சிலரி வெர்புனா எதெல்லாம் ஆக்சிலரி வெர்பு, ப்ரொனவுன்னா எதெல்லாம் ப்ரொனவுன்னு இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். இப்போ தெரியுதுங்களா எதுக்கு நான் அதை சொன்னேன்னு? அப்போ இஸ்ஸு. அப்போ சரன்றது பெயர் சொல், அதை நான் பிரிதி பெயர் சொல்லாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ஹீன்னு சேர்க்கணும். கொஷின் மார்க். அதான் கொஷின் டேக். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு 10 கொஷின் எடுத்துன்னு வந்தேன். இப்போ இந்த 10 கொஷினை பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நீங்களே இந்த கொஷினை அப்படியே பார்த்த உடனே சொல்லுவீங்க. ஷீ இஸ் ஏ டாக்டர், ஷீ இஸ் ஏ டாக்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ நாம் இந்த கொஷின் டேக்கில் இதை என்னவன்னு பண்ணணும்? இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவில் இருக்கான்னு நெகட்டிவில் இருக்கான்னு பார்க்கணும். ஷீ இஸ் ஏ டாக்டர். அப்போ ஷீ இஸ் ஏ டாக்டர். நான் சொன்ன அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதனா இருக்கா? நாட்டு, நோ, நெய்தர் எதுவுமே கிடையாது. அப்போ இது என்னது? ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவில் இருக்குது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது, சரி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆக்சிலரி வெர்பு எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட்டில் ஆக்சிலரி வெர்பு எது? ஷீ இஸ் ஏ டாக்டர். அப்போ இஸ் இருக்குது, அந்த இஸ்ஸு தான் ஆக்சிலரி வெர்பு. நான் தான் உங்களுக்கு சொன்னனே ஆக்சிலரி வெர்பு எது அதெல்லாம்னு. அப்போ இஸ்ஸு.
அப்போ இஸ்ஸு அதுக்கு அடுத்தது நம்ம பாசிட்டிவாக இருந்தால் என்னவா மாற்றணும், நெகட்டிவாக மாற்றணும். நெகட்டிவாக மாற்றணும்னா என்ன சேர்க்கணும், கூட நாட்டு சேர்க்கணும். நாட்டு இப்படி சேர்க்கக்கூடாது. எப்படி சேர்க்கணும், எண்ணுக்கு மேலே ஐஃபன் போட்டு டி, இது தான் நம்ம சேர்க்கணும். அப்போ இஸ் மேலே போட்டு டி, அப்போ இசன்ட். இங்கே என்ன போட்டுக்கிறாங்க, ஷீன்றது என்னது, ப்ரொனவுன். அதை அப்படியே நம்ம போட வேண்டியதா, கேள்விக்குறி, அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா, இஸ்ன்ட் ஷீ, ஷீ எ டாக்டர், இஸ்ன்ட் ஷீ, அவ்வளோதான். புரியுதுங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் தெரியுதுங்களா. இப்போ ரெண்டாவதுக்கு நீங்களே போடுவீங்க. தி புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங், தி புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங். அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும், தி புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக நெகட்டிவானு பார்க்க சொன்னேன். அப்போ நெகட்டிவுக்கான வார்த்தை எதுவுமே கிடையாது. நோ, நாட், நெய்தர் அப்படின்ற வார்த்தை எதுவுமே கிடையாது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, அப்போ அடுத்தது என்ன பண்ணணும், ஆக்சிலரி வெர்ப் எதுன்னு நமக்கு தெரியணும். அப்போ இதில் ஆக்சிலரி வெர்ப் எது, ஆர் தான் ஆக்சிலரி வெர்ப். அப்போ ஆர், அவ்வளோதான். போட்டிங்களா. அது கூட நான் என்ன சேர்க்க சொன்னேன், என்டியை சேர்க்க சொன்னேன். நாட்டை எப்படி சேர்க்கணும், என்னு போட்டு மேலே கமா போட்டு டி, அவ்வளோதாங்க. நாட் சேர்த்தாச்சா. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கணும், தி புக்ஸ் அப்படின்றது என்னது, ஒன்று மட்டும் குறிக்கல, எல்லாத்தையும் குறிக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், தேவ், புரியுதுங்களா, தேவ், அதே தான், ஆரண்ட் தேவ், இதுதான். இப்போ புரியுதுங்களா. அப்போ ஏன்னா நீங்கள் இந்த ப்ரொனவுனை பார்க்கணும். தி புக்ஸ் அப்படின்னா பொதுவாக எல்லாத்தையுமே குறிக்குது. அப்போ எல்லாத்தையும் அப்படின்னக்குள்ள நம்ம என்ன சொல்லணும், தேவ் அப்படி சொல்லுவோம்ல, அதான். அடுத்தது பாருங்கள், ஐ கேன் ஸ்விம், அப்போ ஐ கேன் ஸ்விம்னா என்னது. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். அப்போ பாசிட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இதில் ஆக்சிலரி வெர்ப் எதுன்னு பார்க்கணும். ஆக்சிலரி வெர்ப் எது, கேன் தான் ஆக்சிலரி வெர்ப். வெரி குட். அடுத்தது என்ன சொன்னேன், நாட்டு சேர்க்கணும். நாட்டை எப்படி சேர்க்கணும், என் போட்டு மேலே கமா போட்டு டி, அவ்வளோதான், நாட் சேர்த்தாச்சா. அதுக்கு அடுத்தது என்னது, ப்ரொனவுன்ன்றது என்னது, ஐ தான் ப்ரொனவுன். ஓகே, அவ்வளோதான். அப்போ கேள்விக்குறி. அப்போ கரண்ட் ஐ, அவ்வளோதான். மூணாவது கொஸ்டின் ஈஸியாக கண்டுபிடிச்சோமா. அதுக்கு அடுத்தது 4, 5, 4, 5 நீங்களாக கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் தெரிவிங்க. 4க்கும் 5க்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் ஆன்சர் பார்க்குற எல்லாருமே 4க்கும் 5க்கும் கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது பாருங்கள். இப்போ பாருங்களேன் இந்த கொஷினை, வி டோன்ட் ஹாவ் எனஃப், இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், வி டோன்ட் ஹாவ் எனஃப் டைம். அப்போ நான் என்ன சொன்னேன், கொஷின் டேக்கில் இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவானு பார்க்க சொன்னேன். இது பாசிட்டிவாக நெகட்டிவா, ஏன்னா ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க, டோன்ட், நாட்டு வந்துடுச்சு. அப்போ நாட்டு வந்தாலும் என்னது, நெகட்டிவில் இருக்குன்னு அர்த்தம். நாம் அதை என்னவா மாற்றணும், பாசிட்டிவாக மாற்றணும். பாசிட்டிவாக மாற்றணும்னா என்ன பண்ண சொன்னேன், ஃபஸ்ட்டு எது ஆக்சிலரி வெர்பு, டோன்ட், இதுதான் ஆக்சிலரி வெர்ப். அப்போ அதை நான் வந்து பாசிட்டிவாக மாற்றணும்னா என்ன சொன்னேன், நாட்டை எடுத்துடணும், அவ்வளோதான். அந்த நாட்டை எடுத்துட்டாலே போதும். அப்போ என்ன சொன்னேன், ஆன்சர் எப்படி போடணும், டூ ப்ரொனவுன்னது வி, அவ்வளோதான், டூ வி, அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா. அப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தால் அதை பாசிட்டிவாக எப்படி மாற்றணுன்னு, அப்போ நாட்டை மட்டும் எடுத்துட்டேன். அப்போ நாட்டை எடுத்துட்டு அந்த ஆக்சிலரி வெர்பை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது என்னது, ப்ரொனவுன், பிரதி பெயர் சொல் வி, அதை அப்படியே போட்டாச்சா. அதுக்கடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்களேன், ஹீ இஸ் நாட் பிளேயிங் வெல். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். இப்போ இது என்னது, நெகட்டிவ், ஏன்னா நாட்டு இருக்குது, அப்போ அது நெகட்டிவ். அப்போ நம்ம அதை பாசிட்டிவாக மாற்றணும். வெரி குட். அப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு அதை நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்டை எதுவாக மாற்றணும்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது என்ன சேர்க்கணும், ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வெர்பு எதுன்னு பார்க்கணும். இஸ் இருக்கா, அப்போ இஸ் தான் ஆக்சிலரி வெர்பு. ஓகே.
அப்போ நாட்டை நாம் எடுத்துடணும், நாட்டு சேர்க்கக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், வெர்பு இது ப்ரொனவுன் பிரதி பெயர் சொல். இங்கே என்ன இருக்குது, ஹீ இருக்குது, அவ்வளோதான். ஹீயை சேர்த்துட வேண்டியதா. வெரி குட், அவ்வளோதான். ஹீ 2 கண்டுபிடிச்சிங்களா. 3வது பாருங்கள், யூ வேர் நாட் லிஸ்டனிங். யூ வேர் நாட் லிஸ்டனிங். அப்போ பாருங்கள், யூ வேர் நாட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் தான். ஏன்னா நாட் இருக்கா, அப்போ அது நெகட்டிவ். நம்ம என்னவா மாற்றணும், பாசிட்டிவாக மாற்றணும். பாசிட்டிவாக மாற்றினா என்ன பண்ணணும், ஆக்சிலரி வெறுப்பு எதுன்னு தெரியணும். ஆக்சிலரி வெறுப்பு எது, வேர் தான் ஆக்சிலரி வெறுப்பு. அப்போ வேர் போட்டாச்சா, வேர்னு போட்டாச்சு. அதுக்கடுத்தது யூ ப்ரொனவுன். ப்ரொனவுனை பாருங்கள், பிரதி பெயர் சொல் யூன்னு இருக்கா, அப்போ அதான் பிரதி பெயர் சொல் யூ. அவ்வளோதாங்க. இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கொஷின் டேக்கில் கேட்டாங்கன்னா இவ்வளோ விஷயந்தான். மீதி இந்த 3 4 எனக்கு ஆன்சரில் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள், அதாவது உங்களுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸில் 2, நெகட்டிவ் சென்டென்ஸில் 2, மொத்தம் 4 கொஷின்ஸ் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அந்த கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். கொஷின் டேக்கை இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 போடுவேன். அதில் ரொம்ப, அதாவது எக்ஸாம் ஓரியன்டாக, அதாவது கொஷின் டேக் பேசிக் உங்களுக்கு இது தெரியணும். இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்தது எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் என்ன அந்த கொஷின் டேக் யூஸ் பண்ணுமோ அதை கேட்கணும். ஏன்னா ஐஎம்னு வரும், அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், அது சில கேசஸ் இருக்குது, டிஃபிகல்ட்டான கேஸ். அந்த கேஸை மட்டும் நம்ம பார்த்துட்டோன்னா கொஷின் டேக் முடிஞ்சிருச்சு. ஆனால் கொஷின் டேக் இவ்வளோ தாங்க, சிம்பிள். நீங்கள் இதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஷனே பண்ண தேவையில்லை. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொஷின் டேக் இவ்வளோ தானான்னு தெரியும். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எங்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.